ஹாய் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தங்கச்சி குழந்தை பிறந்தனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் வீடியோ எடுக்க முடியல, வீடியோவும் போட முடியல. இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னா, பொங்கலுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. பொங்கலுக்கு முதல் நாள் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. அதனால் காலைல பசங்களை உசுப்பி ப்ரெஷ் பண்ணி குளிக்க விட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கு விளாண்டுட்டு வர எப்படியும் மத்தியானம் சாப்பாடு தான் வருங்க. அதனால் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் ஃப்ரீயாகிடுவேன் அப்படின்ட்டு அது சாப்பாடு கொடுத்துட்டு போய் விளையாட போயிடுச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணேன், மாஃப் போட்டு துணிமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிய 1:30 ஆயிடுச்சு. சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி வெஜ் பிரியாணி வச்சோம் அப்படின்னா, ஒன் பாட் ரைஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். சாதம், ரசம், சாம்பார் இந்த மாதிரி வச்சா எனக்கு ரொம்ப வேலை இழுக்கும் அப்படின்ட்டு ஒன் பாட் ரைஸ் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெஜ் பிரியாணி தான் வச்சு எல்லாமே பட்டாணி, மீன் மேக்கர், கேரட், பீன்ஸ் எல்லாமே இருந்தனால சரி அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு வெஜ் பிரியாணி மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வெஜ் பிரியாணி வந்து இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாலே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா, விசில் வச்சிட்டாலே வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வெஜ் பிரியாணி வச்சுட்டு சைட் பை சைடாக வந்து தயிர் வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் சைட் பை சைடாக வந்து கிச்சன்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா திரும்பி கிச்சனில் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து மார்க்கெட் போனோம். ஏன்னா பொங்கலுக்கு தேவையான மஞ்சள் கொத்து, பூவு எல்லாமே வாங்கணும், வெல்லம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அப்படியே உடனே சாமி பாத்திரத்தையும் விளக்கி வச்சிட்டோன்னா போயிட்டு வரக்குள்ளே வந்து அது வந்து தண்ணி வந்து இதாயிரும் அப்படின்ட்டு சைடு பை சைடு சாப்பாடு ரெடி ஆச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு சாரீ வந்து ஃபால்ஸ் அடிக்க வந்தேன். சாரீ வந்து மிஷின் வந்து என்கிட்ட மாடியில் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு வந்த உடனே வந்து ஃபால்ஸ் அடித்து வச்சிட்டேன். அப்புறம் போயிட்டு வந்து தான் மாடிக்கு ஃபால்ஸ்லாம் அடித்து வச்சு தான் தோரணம் கட்டினேன். தோரணம் தான் எனக்கு ரொம்ப குறுக்கொழிச்சு. மொத்தம் 21 இலையை வச்சு அந்த இலையை வைக்கிற விட அதில் செவ்வந்தி பூ வச்சு தைக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதான் ரொம்ப குறுக்கலாம், பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிலவாசல்லையும் கோலம் போட்டுட்டு அப்படியே வந்து சாரியை வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சேன். ஏன்னா காலைல சீக்கிரம் 3:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு அதையும் பண்ணேன். என் தங்கச்சி தான் வந்து ஆரி ஒரு ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.